பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உத்திர ஆழி தேரோட்டத்திற்கான பந்தக்கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆழி தேரோட்ட விழா மார்ச் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட விழா மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி தைப்பூசத்தில் பந்தக்கால் நடும் விழா நடைபெறும். இதையொட்டி நாயன்மார்களில் முக்கியவரான திருஞான சம்பந்தர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி மற்றும் ஆயிரங்கால் மண்டபம் விநாயகர் சன்னதிகளில் பங்குனி உத்திர விழாவிற்கு பந்தக்கால் நடப்பட்டது. தமிழகமெங்கும் விசில் சின்னம் வேகமாக பிரபலமாகி வருவதாக தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தாவேக கட்சியின் 3ஆம் ஆண்டு துவக்கம் மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் மாவட்ட தலைவர் கில்லி சரத் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய புஸ்ஸி ஆனந்த் விசில் சின்னம் பட்டி தொட்டி எங்கும் சென்றுவிட்டதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் வரை தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் எல்லோரும் இங்க வந்திருக்கிற தோழர்கள், நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். நமக்கு தான் எல்லாம் மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு இருந்துவிடக்கூடாது. இன்னும் 2-3 மாதத்துக்கு நம்மளுடைய கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டும். இவ்வளவு காலம் நீங்க உழைச்சது பெரிதல்ல. இந்த 2-3 மாசம்தான் உங்களுடைய உழைப்பு நமக்கு தேவை. நம்ம மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நாம் செய்ய வேண்டும். மக்களுடைய மனதில் நம்மளுடைய விசில் சின்னம் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும். நம்மளுடைய தலைவருடைய சின்னம் விசில் சின்னம் என்று. ஆனால் அந்த விசில் சின்னம் தினந்தோறும் நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். ஈரோடு அருகே உள்ள கைகாட்டி வலசு திருவள்ளுவர் நகரில் நிலா பிள்ளையார் வழிபாடு நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் நிலா பிள்ளையாருக்கு சோறு எடுக்கும் விழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொரு உணவு சமைக்கப்பட்டு அதனை பிள்ளையார் மற்றும் நிலாவுக்கு படையலிட்டு சிறுமி ஒருவரை நிலா பிள்ளையாக பாவித்து இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நிறைவு நாளையொட்டி மாவிளக்கு எடுத்து வந்து ஊரின் மைய பகுதியில் படையலிட்டு கும்மி அடித்தும் கோலாட்டமாடியும் மகிழ்ந்தனர். சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூசம் விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். மேலும் பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வேலழகு குத்தியும் நடைபயணமாக வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்டதில் 3 பேர் உயிரிழந்தனர். காரில் பயணம் செய்த செங்கல்பட்டைச் சேர்ந்த தரணி செல்வன், சிதம்பரத்தைச் சேர்ந்த நிஷாந்த், திருவண்ணாமலையைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி ஆகிய 3 மாணவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த திருச்சியைச் சேர்ந்த மதுப்பிரியன், திருவண்ணாமலையைச் சேர்ந்த சசிகுமார், திண்டிவனத்தைச் சேர்ந்த ராகேஷ் ஆகிய 3 மாணவர்களுக்கும் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா கிராமத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் மற்றும் ஜீவஜோதி சித்தர் ஸ்ரீ ஆறுமுகசாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டும் யாகசாலை அமைத்து 108 ஹோம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட கலசத்தில் உள்ள புனித நீரை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மத்திய பட்ஜெட் மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என
பாஜக மாநில செயலாளர் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில செயலாளர் கார்த்தியாயினி 12 ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர் ஆட்சியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியினை பொறுப்பினை ஏற்ற பிறகு 9வது முறையாக தொடர் நிதி அறிக்கையினை மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செய்தார். இந்த பட்ஜெட்டுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா 3 கடமைகளை கொண்ட பட்ஜெட்டாக உள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மிட்டப்பள்ளி கிராமத்தில் சுமார் 40 அடி உயரமுள்ள மரத்தில் நூல் வலையில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த குரங்கை பேரணாம்பட்டு தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பின்னர் குரங்குக்கு முதலுதவி செய்யப்பட்டு பேரணாம்பட்டு அருகே இருக்கும் சாரங்கல் காப்பு காட்டில் விடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட வெளிமாநில மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பேரணாம்பட்டு கலைஞர் நகர் மற்றும் ஜே நகர் பகுதியில் தகவலின் பேரில் போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது இந்துமதி, சுரேஷ், புவியரசன் ஆகிய 3 பேர் கர்நாடக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த பிகேபுரம் பகுதியில் செல்வ விநாயகர் தங்கமுருகன் மற்றும் 6 படை வீடுகள் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் 36 அடி உயரம் கொண்ட தங்கவேல் முருகர் சிலை புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் விநாயகர் 6 படை முருகர் உள்ளிட்ட சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது.